Okay. Good morning to all. என்னன்னா தெர்மல் பிசிக்ஸ் பார்க்க போறோம். தெர்மல் பிசிக்ஸ்ல செகண்ட் யூனிட் தெர்மோடைனமிக் சிஸ்டம் அதான் நான் பார்க்க போறோம். ஜென்ரலா தெர்மோனா என்ன, டைனமிக்னா என்ன ஆன்சர் பண்ணுங்க. தெர்மோடைனமிக்ஸோட மீனிங் என்ன? தெர்மோங்கிற வேர்டு என்ன குறிக்குது, டைனமிக்ங்கிற வேர்டு என்ன குறிக்குது? ஆன்சர் பண்ணுங்க. டைனமிக்னா என்ன? ஸ்டாட்டிக் டைனமிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன? ஆன்சர் பண்ணுங்க. ஃப்ரீயா ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன? கவிதா தேவேந்திரன் ஆன்சர் பண்ண. தேவேந்திரன், பார்த்திபன். ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன? வாய்ஸ் கேக்குதா? ஸ்டாட்டிக்னா நிலையா இருக்குது சார். ஓகே. டைனமிக்னா அதுக்கு ஆப்போசிட். டைனமிக்னா மூவ்மெண்ட் அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது, அதான் டைனமிக்னு சொல்லுவோம். சரி, தெர்மோனா என்ன குறிக்குது? தெர்மல் ஹீட் சார். ஓகே, ஹீட். வெரி குட். ஓகே, தெர்மோடைனமிக் என்னன்னா ஹீட்னால வேரி ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்றோம். ஹீட் எனர்ஜினால அந்த சிஸ்டம் வேரி ஆகணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற பைக்கு, காரு, பஸ், லாரி, அதுல இருந்து எல்லா சிஸ்டமுமே இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகுது. பெட்ரோல் டீசல் ஊற்றுறோம். பெட்ரோல் டீசல் ஊற்றி எரிக்கும் போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட்னால பிஸ்டன் மூவ் ஆகுது. பிஸ்டன் மூவ் ஆகுறது, அந்த பிஸ்டனை தான் நம்ம இன்ஜின்னு சொல்றோம். ஸோ அந்த பிஸ்டன் மூவ் ஆகிறதுனால நம்ம வீல் சுற்று ரொட்டேட் ஆகுது. அதனால நம்ம போயிட்டு இருக்கோம் எல்லா வண்டியும். நம்ம யூஸ் பண்ணுறபடி பெட்ரோல் டீசல் ஒர்க் ஆகக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால செகண்ட் யூனிட்ல தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முக்கியமாக கார் நாட் இன்ஜின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதெல்லாம் அந்த செகண்ட் யூனிட்ல பார்ப்போம். சரி, இப்போ ஆல்ரெடி இந்த கோர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க மேடம். எதுக்காக அந்த கோர்ஸ் படிக்கணும்னா will gain knowledge of kinetic theory of gas. ஸோ கேஸ் கைனெட்டிக் தியரியிலேருந்து நாம் இப்போ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணோம். கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ்னா கேஸனோட எனர்ஜி எப்படி இருக்கு, கேஸோட எனர்ஜி நாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதை படிக்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எடிசன் என்ன பண்ணாருன்னா வீட்டில் அது அம்மா சமைக்கும் போது டெய்லி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. அப்போ கேஸ் அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்புலாம் கிடையாது. ஸோ வேக வச்சு வைக்கிறாங்க. ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வைக்கிறாங்க. தண்ணி கொதிக்குது, திரும்ப அரிசியெல்லாம் போடுறாங்க, மேலே தட்டை வச்சு மூடிடுறாங்க. டெய்லி இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் சூடாகி கொதிச்சு தட்டு தானா கீழே வந்து. நீங்களும் வீட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. டெய்லியும் பார்க்குறாரு எப்படி இந்த தட்டு கீழே விழுவுது. அரிசி போட்டாங்க, தண்ணி ஊற்றுனாங்க, அடுப்பு வச்சு வச்சாங்க, தட்டை மூடி வச்சு தான் போனாங்க. ஏன் அந்த தட்டு டெய்லி கீழே, யாரு தட்டை பிடிச்சி கீழே தள்ளுறான்? எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டுட்டு இருக்கான், எவன் தள்ளி விடுறான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. யார் அந்த தட்டை கீழே தள்ளி விடுறதுன்னு டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு தர்றாரு. உள்ள தண்ணி கொதிக்கும் போது நீராவி வருது, இந்த நீராவி தான் அந்த தட்டை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கு. ஸோ அந்த தட்டை தள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நீராவிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதை கண்டுபிடிச்சுதான்
அதுல இருந்து நீராவி இன்ஜின்லாம் கண்டுபிடிச்சாரு. நீராவி இன்ஜின் எப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற இதுக்கெல்லாம் பேசிக் எதுனா நீராவி இன்ஜின் தான். ஸோ அந்த மாதிரி நாம அந்த கேஸுக்கு என்ன எனர்ஜி இருக்கு அதை பர்டிகுலரா படிக்கணும். கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கான்செப்ட். தெர்மோடைனமிக்ஸ்ல அந்த கேஸோட ஒர்க் என்ன, அதனோட ப்ராபபிலிட்டி என்ன, எப்படி எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அடுத்து என்ன, டு லேர்ன் ஹவு டு அப்ளை தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபல் இன் ஆர்டர் ஆஃப் இன்டர்டிபெண்டன்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம், predict their behavior. ஸோ தெர்மோடைனமிக் பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்றோம். தெர்மோடைனமிக் பிரின்சிபல்னா தெரியும், ஹீட்னால ஒரு பொருள் இறங்கிச்சுன்னா அதான் தெர்மோடைனமிக். ஸோ ஹீட் அப்ளை பண்றதுனால அந்த என்ஜின் மூவ் ஆகணும், என்ஜின் ஒர்க் ஆகணும், ஹீட்னால ஒர்க் ஆகக்கூடிய என்ஜின். ஸோ அதோட பிரின்சிபல்லாம் என்னென்ன பிரின்சிபல் இருக்கு, அந்த பிரின்சிபல்ல நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை எங்க அப்ளை பண்ணலாம், அதோட பிஹேவியர்ல என்ன, அந்த கான்செப்ட்ல நாம எங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் பத்தி லேர்ன் பண்றோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரிசிஷன் படிப்பீங்க 4th and 5th யூனிட்ல. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் மாடல் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம ஒரு கால்குலேஷன்ல போடணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன். ஸோ ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். ஒன்று இப்படியே இருக்கலாம், ஒன்று அப்படியே இருக்கலாம். நம்ம எக்ஸாம் எழுதிட்டு என்ன பண்ணலாம், எவ்வளோ மார்க் வரும்னு நமக்கு தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ மார்க் நிறைய 90 மார்க் வரலாம், 50 மார்க் வரலாம், இல்லை அரியர் கூட வரலாம். நான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம், எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ மார்க் வரும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருப்போம். ரெகுலராக வரது வேற கூட இருக்கலாம். ஸோ ஒரு கேம், ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச் வின் பண்ணலாம் அல்லது லாஸ் பண்ணலாம். இன்னைக்கோட ஒலிம்பிக்ல அரையிறுதியில இந்திய ஹாக்கி டீம் வந்து கடைசி வரைக்கும் போராடி கடைசியில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மென்ஸ் டீம் வந்து அதில் அரையிறுதியில ஜெயிச்சு ப்ரோன் மெடல் வாங்கியிருக்காங்க. அதே உமன்ஸ் டீமும் அரையிறுதி வரைக்கும் போனாங்க, இங்கிலாந்தோட போராடி கடைசி டைம்ல தோட்டாங்க. ஸோ நான் மேட்ச் முன்னாடி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவோம், ஒன்று வின் பண்ணுவாங்க அல்லது வின் பண்ண மாட்டாங்க, ரெண்டு பாசிபிள், என்ன பாசிபிள் அல்லது ட்ரா ஆகலாம். ஸோ அதை மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் வச்சு இந்த என்ஜின் எப்படி தான் ஒர்க் ஆகும், பாசிபிலிட்டி இருக்கா. ஃபர்ஸ்ட் என்ஜின் ரெடி பண்ணும் போது பார்த்தோம்னா ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் போகும். இப்போ கார்லாம் பார்த்தோம்னா ரிவர்ஸ் கிடையாது. ஆட்டோலாம் பார்த்துருப்பீங்க, ரிவர்ஸ்ல போகாது, ஆட்டோல இருந்து இறங்கி பின்னாடி தள்ளிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்போ பாசிபிள் பின்னாடி போறதுக்கு நாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இன்ஜின் இதெல்லாம் சிஸ்டம் மாற்றினாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றோம். சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்தாங்க மேடம். சிலபஸ் கொடுத்தாங்களா? சிலபஸ் சொல்லியிருப்பான்றேன் ஆல்ரெடி. யாராவது ஆன்சர் பண்ணுங்க. சிலபஸ் ஷேர் பண்ணிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு கொடுத்திருக்காங்க சார். சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் யூனிட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் ஆல்ரெடி மேம் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ செகண்ட் யூனிட் என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்றோம். ஸோ அந்த முக்கியமான இதுவே பார்த்தோம்னா தெர்மல் பிசிக்ஸ் முக்கியமான யூனிட்னு பார்க்க போனா தெர்மோடைனமிக்ஸ். இந்த யூனிட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூனிட் இது. ஸோ ஏன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி எதுக்காக தான் இந்த யூனிட்டே உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா பார்த்தா கார்னாட் ஹீட் என்ஜின், கார்னாட் சைக்கிள். இது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேப்பர்லேயே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்டால் தெர்மோடைனமிக்ஸ், கார்னாட் ஹீட் என்ஜின், கார்னாட் சைக்கிள், அது ஒரு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் லாஸ் இருக்கு, ஒரு 3 லாஸ் இருக்கு. 0th லா, ஃபர்ஸ்ட் லா, அதே மாதிரியே செகண்ட் லா, தேர்ட் லான்னு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு சிலபஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ல அந்த யூனிட் தான் வருது. அதே மாதிரி என்ட்ரோபி. அப்ப இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல் முக்கியமான கான்செப்ட்லாம் இருக்கு. அதனால இந்த யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட் சொல்றேன். ஸோ அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், 0th லா அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதனோட சிக்னிஃபிகன்ட் என்ன, ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் கேஸ், ஒர்க் டன் டியூரிங் ஐசியோதெர்மல் அண்ட் அடியபாட்டிக் ப்ராசஸ். ஐசியோதெர்மல், அடியபாட்டிக் 2 கான்செப்ட் இருக்கு.
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கார்னாட் இன்ஜின் ஒர்க் ஆகுது. ஸோ அதனோட ஸ்லோப் ஆஃப் அடிபாட்டிங் அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ரிலேஷன் பிட்வீன் அடிபாட்டிங் அண்ட் ஐசோதெர்மல் எலாஸ்டிக், ஸோ ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு இப்படியே போனோம்னா ஒரு ப்ராசஸ், ரிவர்ஸில் வந்தோம்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். போயிட்டு திரும்ப திரும்ப நடக்கிற ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள்னு சொல்லுவோம். இல்லை திரும்ப நடக்காது, ஒரு டைம் தான் நடக்குங்கிறது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு கெமிக்கல் ஏதாவது மிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்க, ரெண்டு ரியாக்ட் ஆகி ஒரு ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆகிட்டு அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் மாறாது. அது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ திரும்ப திரும்ப வேற பிரச்சனை வருது. இப்போ வீட்டுல இருந்து காலேஜ் வர்றீங்க, திரும்ப காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க, வீட்டுல இருந்து திரும்ப காலேஜ் வர்றீங்க, திரும்ப திரும்ப நடக்குது. இதெல்லாம் ரிவர்சிபிள் ப்ராசஸ். நான் பிறக்கிறோம், நான் பிறந்தது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு தரம் தான் பிறக்கிறோம், பிறந்துட்டு 50 வயசு வரைக்கும் போயிட்டு திரும்ப மறுபடியும் ரிவர்ஸ்லேயே வந்து மறுபடியும் குழந்தையா மாறுமா, மாற முடியாது. அதெல்லாம் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அடுத்து முக்கியமான கார்னாட் ஐடியல் ஹீட் இன்ஜின், கார்னாட் சைக்கிள், செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபி, சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி இன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், பிரின்சிபல் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் என்ட்ரோபி அண்ட் டிஎஸ் டயக்ராம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டு, ரொம்ப முக்கியமான யூனிட்டு. செகண்ட் யூனிட் ஃபுல்லாக நான் எடுத்துருவேன். அதுக்காக இந்த ஒரு ஹவர் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப நான் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கு 1 ஹவரே போதும். ஸோ 1 ஹவர் ப்ராஜெக்ட்டு, 2 ஹவர் தெர்மல் பிசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ செகண்ட் யூனிட் முடிச்சுட்டு டைம் இருந்தால் தேர்ட் யூனிட் பார்ப்போம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் லோ டெம்பரேச்சர், அடிபாடி டிமேக்னடைசேஷன். ஸோ இந்த மேக்னடைசேஷன் கான்செப்ட்லாம் ரொம்ப இருக்கு. அதுல இருந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த சூப்பர் கண்டக்டரை பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. நாம யூஸ் பண்ணக்கூடிய கண்டக்டர் ஒயர், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டரா இருக்கட்டும், தெர்மல் கண்டக்டரா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒயர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர் கிடையாது. சம் லாசஸ் ஆயிடுது. அங்கிருந்து ஒரு 100% அனுப்புறாங்கன்னா ஒரு 12 to 15% லாஸ் ஆயிடுது. பிபி ஆபீஸ் நம்ம மேட்டூர் டேம்ல இருந்தோ அல்லது கூடங்குளத்துல இருந்தோ அல்லது நெய்வேலியில இருந்தோ நம்ம கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு 15% to 20% கரண்ட் லாஸா போயிடுது. அப்ப அங்கிருந்து ஒரு 100 யூனிட் அனுப்புனாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு 80 யூனிட் தான் வந்து சேருது. 20 யூனிட் பக்கமா லாஸ் ஆயிடுது. இந்த லாசஸ் நிறைய இருக்கு. இவ்வளவு லாஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு இது பண்றாங்கன்னா ஒரு 14,000 to 15,000 மெகாவாட் கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஆனா அவ்வளவு கரண்ட் நம்ம யூஸ் பண்றதே இல்லை. அது ஒரு 2,000-3,000 மெகாவாட் வந்து லாஸாவே போயிருது. ஸோ ஏன்னா இப்போ நாம யூஸ் பண்ற கண்டக்டரோட கெப்பாசிட்டி எவ்வளவுதான், சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் 0 கிடையாது. ஸோ அதனால ஹீட் லாஸ்னால சம் கரண்ட் லாசஸ் ஆகுது. ஸோ இந்த லாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சூப்பர் கண்டக்டர் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இப்போ பிசிக்ஸ்ல உள்ள ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச்னு பார்த்தா ஒரு சூப்பர் கண்டக்டர் ஒன்று சொல்லலாம். சூப்பர் கண்டக்டர், சூப்பர் கெப்பாசிட்டர், எடுத்து சொல்லி இந்த கெப்பாசிட்டர் பற்றி. அதே மாதிரி நானோ டெக்னாலஜி, ஸ்பேஸ் ரிசர்ச், இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ அட்வான்ஸாக ரிசர்ச். இப்போதைக்கு தான் நம்ம பீக்ல நம்ம லேட்டஸ்டான பிசிக்ஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய ரிசர்ச் லெவல்லாம். ஸோ அதுக்காக சூப்பர் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல பார்த்தோன்னா என்னன்னா லோ டெம்பரேச்சர்ல சூப்பர் கண்டக்டர் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க, அவைலபிளா இருக்கு. -173 டிகிரியில ஒரு கோல்டோ இப்போ நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியலையோ கொண்டு போனோம்னா அது வந்து கரண்ட் லாஸே இல்லை, சூப்பர் கண்டக்டர் கண்டக்ட் பண்ணிடுது. ஆனா ரூம் டெம்பரேச்சர் கிடையாது. -173 டிகிரின்னா பாருங்க, 0 டிகிரியில தண்ணியை படிக்கட்டாயிரும். 0 டிகிரி கீழே -173. ஸோ அந்த இதுல எந்த உயிரினமும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த டெம்பரேச்சரை போய் நம்ம கையெல்லாம் வச்சோம்னா நம்ம கையெல்லாம் உரத்து போய் அப்படியே பவுடரா கொட்டிடும். அதாவது லிக்யூட் ஹீலியத்தோட டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சர்ல சூப்பர் கண்டக்டர் இருக்கு. அது தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி இப்போ லாஸ்டா பார்த்தோம்னா லேட்டஸ்டா ஒரு 15 டிகிரி செல்சியஸ்ல ஒர்க் ஆகிற மாதிரி சூப்பர் கண்டக்டர் கடைசியா லாஸ்ட் இயர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம இதில் பார்ப்போம். அதே மாதிரி மெடிசினல் எஃபெக்ட். ஸோ எங்கே கரண்ட் போனாலும் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அதெல்லாம் பற்றி பார்ப்போம்.
thermal radiation, black body in practice. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தலையில பார்த்தா முடிய பிளாக் கலர் இருக்குங்கிறதுனா அந்த பிளாக் பாடி ரேடியேஷன் பார்க்கும்போது சொல்லுவோம். இயற்கையாக நேச்சராக இந்த பிளாக் பாடி கான்செப்ட்னால நம்ம தலை முடிய பிளாக் கலர் இருக்கு. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி. யாரும் ஜாயின் பண்ணிட்டே இருக்கலாட்டா? ஓகே, அந்த மாதிரி ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, distribution of energy in black body spectrum, Wien's displacement law, Raleigh's law, Jeans law, black radiation law, radiation, barometer, solar constant, temperature of sun. இந்த கான்செப்ட்லாம் பற்றி 3rd யூனிட்ல பார்ப்போம். அடுத்து 4th யூனிட் பார்த்தோம்னா ஹீட் ஃப்ளோ. அது மேடம் நடத்துவாங்க. ஸ்பெசிபிக் ஹீட் என்ன, நியூட்ரன் லா ஆஃப் கூலிங், அது ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், Dulong-Pettis law, variation of specific heat, temperature, Einstein theory ஓட limitation என்ன, Debye theory, coefficient of thermal conductivity என்ன, lead disk method of pad conductor. lead disk method பார்த்தோம்னா நீ ப்ராக்டிக்கலே செய்வி, நம்ம லேப்லேயே செய்வோம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அதெல்லாம் பார்த்து ஹீட் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஹீட் ஃப்ளோ ஆகுது, அதை வந்து 4th யூனிட்ல படிப்பீங்க. 5th யூனிட் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ்ல பார்த்தோம்னா பேசிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தியரி, பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், மேக்ரோ செட்னா மைக்ரோ செட்னா என்ன, மேக்ரோனா பெரிய செட் பெருசுன்னு சொல்லுவோம், மைக்ரோனா சின்னது. அப்போ ஒரு பொருள் பெரிய பார்ட்டிகளா இருந்ததுன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, மைக்ரோ லெவலில் சின்ன பார்ட்டிகளா ஆட்டம் லெவலில் இருக்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதில் பார்ப்போம். ஸோ தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி, அது ஒரு முக்கியமான 3 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச 3 கான்செப்ட் இருக்கு. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன், போசைன்சி அண்ட் ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 இருக்கு. அதே மாதிரி கம்பேரிசன் ஆஃப் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கம்பேரிசன் என்ன, இதெல்லாம் 5th யூனிட்ல பார்ப்போம். இதனோட டெக்ஸ்ட் புக்கு தெரியும், பிரிஜ்லால் என் சுப்பிரமணியம் அண்ட் பிஎஸ் எம்னி, ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ் அண்ட். ஸோ இந்த புக்லேயே எல்லா யூனிட்டுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இதுதான் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு. இந்த ஒரு புக்கு வாங்கினீங்கனாலும் போதும், அதை நீங்கள் லைப்ரரியில் எடுத்தாலும் இந்த ஒரு புக்கே ஃபுல்லாக கவர் ஆயிரும். இன்னும் அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த செகண்ட் புக் வாங்க. மற்ற டிஎஸ் மாத்தூர், ஹீட் அண்ட் இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸுக்கு. இன்னும் டீட்டெயில் ஏதாவது படிக்கணும்னா ரெஃபரன்ஸுக்கு இந்த இது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வரும். ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ சிஸ்டம்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தெர்மோடைனமிக்ஸ் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க. சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். சங்கீத ஆன்சர் பண்ணுங்க. சிஸ்டம்னா என்ன? அரவிந்த் ஆன்சர் பண்ண. சிஸ்டம்னா என்ன அரவிந்த்? சிஸ்டம்னு எதை சொல்லுவோம்? பார்த்திபன் சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம்னா எதை சொல்லுவோம் சார்? ஒரு அமைப்பு சார். ஓகே, வெரி குட், சூப்பர் ஆன்சர். இப்போ சிஸ்டம்ங்கிறது என்னன்னா ஒரு அமைப்பு நாம சொல்லுவோம். இப்போ நிறைய அரசியல் நியூஸ்ல கூட கேள்விப்பட்டிருக்கோம், சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை மாத்துறோம் அப்படின்னு. இப்போ காலேஜுக்குன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு ரெகுலேஷன்ல அவ்வளவுதான் ஒரு சிஸ்டம் நாம சொல்றோம், ஒரு முறை, அமைப்பு. ஸோ இப்போ தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்ன? அந்த தெர்மோடைனமிக்ல ஒரு அமைப்பு இப்படிலாம் இருந்தால் இப்படி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கூட சிஸ்டம்னு சொல்லுவோம். ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கனால அது ஒரு சிஸ்டம். ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் எ பாடி ஆஃப் மேட்டர் அண்ட் for radiation
confined into a space by walls with defined permeability with separate from the surrounding. So, thermodynamic system என்னன்னா சரௌண்டிங்ல இருந்து ஒரு செப்பரேட்டா இருக்கணும். அப்பதான் நாம ஒரு சிஸ்டம்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே மாதிரி தான், அதுக்கு பேர் சிஸ்டம் கிடையாது. மற்றவங்க இருந்து நாம எப்படி வித்தியாசமா இருக்கணும், அப்பதான் ஒரு சிஸ்டம் ஒரு முறைன்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிஸ்டம் கிடையாது, முறைன்னு கிடையாது. ஸோ செப்பரேட் ஃப்ரம் சரௌண்டிங், நம்ம சுற்றுப்புறத்துல இருந்து நாம் வித்தியாசமா தனித்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு சிஸ்டம். எப்படி தனித்து இருக்கணும்னா பார்த்தோம்னா செப்பரேட் பை வால்ஸ். ஸோ இப்போ நாம வீடே சொல்றோம். ஏன் வீடுன்னு சொல்றோம்? வீடே ஒரு சிஸ்டம் தான். எதுவுமே இல்லை, வீட்டுல செவ்வறு இல்லைன்னா வீடுன்னு சொல்லுவோமா? அது வந்து தெருவுன்னு சொல்லிடுவோம். தெருவில் உட்காந்துருக்கான்னு சொல்லிடுவோம். செவ்வறு இல்லாத போய் உட்காந்துருந்தோம்னா அதான் வீடுன்னு. அது வீடு கிடையாதுப்பா, அது தெரு, அந்த காற்று வயல்ல உட்காந்துருக்குன்னு சொல்லுவோம். ஸோ வீட்டுக்கு பார்த்தா செவருலாம் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த சுற்றுப்புற செவரு இருக்கு, அந்த செவத்துக்கு உள்ள உள்ளதான் வீடுன்னு நாம சொல்றோம் ஹோம்னு. ஸோ அப்ப அந்த இது என்னன்னா அந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் செப்பரேட் பை ஸ்பேஸ் பை வால். அந்த வால்ல இருந்து ஒரு பவுண்டரி ஒரு லைன்ல ஒரு பிரிச்சு வச்சிருக்கணும். அந்த பிரிச்சு வச்சதை என்ன பண்ணணும்? பாடி ஆஃப் தி மேட்டர் ரேடியேஷன் எதுல இருந்து பிரிச்சு வைக்கணும்? நம்ம வீட்டுல எதுக்காக செவரு கட்டுறோம்? வெளியில இருந்து காத்து அடிக்கக்கூடாது, மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணியா இருக்கக்கூடாது, வேற திருடங்கிறது வந்து இதை எடுத்துட்டு போக கூடாது, எல்லாத்தையும் வந்து சேஃபா வச்சிருக்கு அந்த செவரு. ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா ரேடியேஷன். ரேடியேஷன்ங்கிறது என்ன? ஹீட்டு. ஸோ ஹீட்டை வந்து வெளியில விடக்கூடாது, ஹீட்டை உள்ள வரக்கூடாது. ஒரு பவுண்டரி, இந்த மாதிரி ஒரு பவுண்டரி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் எலிப்டிக்கல். ஸோ எலிப்டிக்கல்ல ஒரு பவுண்டரி இருக்கு, லேயர், பிளாக் கலர்ல உள்ளது லேயர்னு சொல்றோம். ஸோ அந்த பவுண்டரிக்கு வெளியில் உள்ளது சரௌண்டிங், சுற்றுச்சூழல், ஏர் இருக்கு, நம்ம என்விரான்மெண்ட். ஸோ அந்த என்விரான்மெண்டல் சரௌண்டிங்ல இருந்து இந்த பவுண்டரி பிளாக் கலர் உள்ள லைன் தான் பவுண்டரி. அது வந்து பிரித்து வச்சிருக்கு, இதுக்கு உள்ள சிஸ்டம். ஸோ அந்த லேயர் என்ன பண்ணும்? உள்ள இருந்த ஹீட்டை வெளியில் அலோவ் பண்ணாது, வெளியில் இருந்த ஹீட்டை உள்ள அலோவ் பண்ணாது. அது செப்பரேட் பை வால். அதான் வால்னு சொல்றோம். ரேடியேஷன் சொல்றது எதை சொல்றோம்? ஹீட்டு தான் நம்ம ரேடியேஷன் சொல்றோம், ஹீட் எனர்ஜி. ஸோ a thermodynamic system include anything whole thermodynamic property of interest. அப்ப இது என்ன பண்ணா? தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளைகள் ஆகணும். அதான் தெர்மோடைனமிக் சிஸ்டம் சொல்லுவோம். தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் பின்னாடி இடத்துல பார்ப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா அப்ளிகபிள் ஆகணும். ஸோ இட் இஸ் எம்ப்ளாய்டு இட்ஸ் ஏ சரௌண்ட் ஆர் என்விரான்மெண்ட். எம்ப்ளாய்டா நான் பிரிச்சு வச்சிருக்கேன்னு தனியா இருக்குன்னு அர்த்தம். சரௌண்ட்ல இருந்து தனியா எம்ப்ளாய்டா இருக்கு, வந்து என்விரான்மெண்ட்ல இருந்து தனியா இருக்கு, பிரிஞ்சு இருக்கு, செப்பரேட்டா இருக்கு. அதான் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன பண்ணாதுன்னா இட் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் அண்ட் டு ஒர்க் ஆன் இட் என்விரான்மெண்ட் த்ரூ ஏ பவுண்டரி வித் இமேஜினரி வால் செப்பரேட் தட் சிஸ்டம் அண்ட் தி என்விரான்மெண்ட். ஸோ அந்த பவுண்டரி என்ன பண்ணிருக்கலாம்? இட் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதாலேயே ஒர்க் நடக்கும் என்விரான்மெண்டோட. இருந்தாலும் என்ன இருக்கா? ஒரு செப்பரேட்டா பிரிச்சு நம்ம என்விரான்மெண்ட்ல இருந்து வச்சிருப்போம். ஸோ அந்த இது நாம சொல்லுவோம். இப்போ நம்ம உடம்பே பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம்னு தான் சொல்லலாம். நம்ம உடம்பு பார்த்தோம்னா உடம்போட டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அது வந்து மெயின்டைன் பண்ணும். அதை மெயின்டைன் பண்றது நம்ம ஸ்கின்னோட ஒர்க். நம்ம தோல் பகுதி இருக்கு, அது வந்து நம்ம உடம்போட டெம்பரேச்சர் 37 டிகிரி வச்சிருக்கோம். நீ போய் ஊட்டி இல்லை காஷ்மீர்ல போய் டூர் போய் அங்க இருந்தீங்கனாலும் உங்க உடம்போட டெம்பரேச்சர் அதே தான். சகாரா பாலைவனத்துல போய் வெயில் இருந்தீங்கனாலும் உங்க டெம்பரேச்சர் எடுத்தா 37 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. நம்ம உடம்பே பார்த்தோம்னா ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் தான், ஹீட்டை மெயின்டைன் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுது? தோல் வழியா ஹீட் அதிகமாச்சுன்னா வேர்வை வந்து அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. குளிர் அதிகமாச்சுன்னா நம்ம உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருது, வைப்ரேட் ஆகி அது வழியா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. எப்படினாலும் நம்ம டெம்பரேச்சரை மாற்றாது, 37 டிகிரி அப்படியே தான் இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஃபீவர்னு சொல்லிடுறோம், டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா தண்ணின்னு சொல்லிடுவோம். ஆரோக்கியமான உடம்பு டெம்பரேச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணும். அப்போ நம்ம உடம்பு ஒரு சிஸ்டம்.
அப்போ என்வரான்மெண்ட்ல இருந்து ஹீட்டை வாங்கிக்கும், ஹீட்டை வெளியில அனுப்பும். ஆனா அது என்ன இருக்கு, ஒரு பவுண்டரி வச்சிருக்கு. நம்ம உடம்பு உள்ள எல்லா பொருளையும் அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ widely used distinction between isolated, closed and open thermodynamic system. ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை பார்த்தோம்னா 3 டைப் இருக்கு. ஒன்று ஐசோலேட்டட் சிஸ்டம், இன்னொன்று வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், அனதர் ஒன்று பார்த்தா ஓப்பன் சிஸ்டம் இருக்கு. So an isolated thermodynamic system has a wall that non-conducting of heat and perfectly reflective for all radiation. So the rigid and immovable and that is impermeable for all forms of matter and force. அப்போ இந்த ஐசோலேட்டட் தெர்மோடைனமிக் சிஸ்டங்கிறது என்னன்னா நான் கண்டக்டிங் ஹீட். அந்த வால் பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஹீட்டை கண்டக்ட் பண்ண, ஹீட்டை உள்ளே விடாது, உள்ள ஹீட்டை வெளியிலே விடாது, எந்த ரேடியேஷனும் வராது. வெளியில ரேடியேஷன் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். எந்த மேட்ரு, எந்த விதமான போர்ஸும் வெளியில சரௌண்டிங்லையும் ஷேர் பண்ணிக்காது, இங்கேயும் ஷேர் பண்ணிக்காது. உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ்ல கூட ஒரு சிலர் இருக்கலாம் அப்படி, இல்லை நீங்க ஸ்கூல் படிச்சல உங்க ஃப்ரெண்டு கூட இருந்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்டா ஐசோலேட்டா இருக்கீங்க அப்படி கேட்போம். ஐசோலேட் பண்ணினா தனியா இருக்குன்னு அர்த்தம். யாரும் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, யாரு கூட பேச மாட்டோம், யாருக்கிட்டையும் எந்த திங்ஸும் கொடுக்க மாட்டோம், எந்த திங்ஸும் வாங்க மாட்டோம். அவன் பேக்ல வருவான், அவன் பேக்லப்ப அவன் பேக் போயிடுவான். யாரும் எந்த விதம் பேசுறது கிடையாது, எந்த திங்ஸும் வாங்குறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி உடனே ஐசோலேட்டா இருக்கேன்னு நாம் சொல்லுவோம். நேராக வீட்டுக்கு தான் போகிறது, பக்கத்து வீட்லையும் யார்கிட்டையும் பேச மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம், வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள தெர்மோடைனமிக் சிஸ்டம் தான் ஐசோலேட்டட் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்றோம். எதையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காது, ஹீட் வெளியில போகாது, உள்ள வராது, தனியா செப்பரேட்டா இருக்கிறது ஐசோலேட்டட் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா க்ளோஸ்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா இட் கன்ஃபைன்ட் பை வால், impermeable to matter, but can thermodynamic operation made a alternately permeable and impermeable to radiation to conductive of heat. அப்ப இது என்ன பண்ணுன்னா ஹீட்டை மட்டும் கண்டக்ட் பண்ணும். உதாரணத்தை பார்த்தோம்னா நம்ம ப்ரெஷர் குக்கர், மேட்டர் எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, உள்ள பொருள் எதுவுமே மாறாது. குக்கர்ல போட்டு அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடறோம், கீழே அடுப்பு வைக்கிறோம். அப்ப கீழே உள்ள ஹீட்டு குக்கருக்குள்ள போகுது. ஸோ சூடானா குக்கர்ல உள்ள ஹீட்டு வெளியில வருது. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டோம், குக்கரை போட்டு ரப்பர் கப்பர்லாம் போட்டு லாக் பண்ணிட்டோம். ஸோ குக்கருக்கு உள்ள பொருள் வெளியில வராது, வெளியில எந்த பொருளும் உள்ள போகாது. குக்கர் லாக் பண்ணியிருக்காங்க நான் சொல்றேன். நீங்க ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறது கிடையாது. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் சிஸ்டமா மாறிடும். குக்கர் க்ளோஸ்ல இருக்கிற வரைக்கும் ஹீட்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, வெளியில இருந்து ஹீட்டை வாங்கிக்குது. அந்த ஹீட்னால உள்ள ஒர்க் நடக்குதுன்னா சாப்பாடு வேகிறது. திரும்ப கொஞ்ச நேரமான உள்ள ஹீட்ல வெளியில வந்தது, ஹீட் அப்படியே குறையுது. இதுக்கு உதாரணம் க்ளோஸ்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம் பார்த்தோம்னா ப்ரெஷர் குக்கர். ஸோ நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர். ஸோ அந்த பவுண்டரி என்ன, மாஸ் எதுவுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் மேட்டர் பருப்பொருள்னு சொல்லுவோம். உள்ள பொருள் எதுவுமே வெளியில வராது, வெளியில் உள்ள பொருள் உள்ள போகாது. ஆனா ஹீட்டு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அந்த மாதிரி உள்ளது க்ளோஸ்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, வருவான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுவான், எல்லாம் இது பண்ணுவான். ஆனா எந்த பொருளுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு தரவே மாட்டான். ஒரு சிலர் இருப்பாங்க, பேனா கேட்டா நான் தரமாட்டேன், பென்சில் கேட்டோம்னா தரமாட்டான். எந்த பொருளுமே ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்க மாட்டான். ஆனா பேசுறது மட்டும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது க்ளோஸ்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ வி மேட் ஆல்டர்னேட்டிவ் பெர்மபிள், இம்பெர்மபிள் டு ரேடியேஷன். ரேடியேஷனுங்கிறது ஹீட்டை குறிக்குது, டு கண்டக்டிவ் ஆஃப் ஹீட். ஸோ டியூரிங் டிரான்சியன்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் initiated and terminated by thermodynamic operation. So the thermodynamic operation மட்டும் இங்க நடக்கும். Can be allowed or not allowed to the move with the system volume, change and transient agitation of system content.
ஸோ ஹீட் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகும். கேன் பி த்ரூ ஸோ அலோ ஹீட் ஆஃப் த சிஸ்டம் பை ஃபிரிக்ஷன் ஆஃப் இன்டர்னல் டென்ட் ஆன் இட் சர்ஃபேஸ். ஸோ உள்ள அப்படியே மூவ் ஆகும் போது சம் ஃபிரிக்ஷன் உள்ள நடக்கும், சிஸ்டம்லாம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கி. ஸோ ஜூல் ஒரிஜினல் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஹீட். ஸோ இப்போ இங்கே உள்ளதுன்னா உள்ளெல்லாம் ஹீட் ஆகுது, அரிசி ஆகுதுன்னு வச்சுக்கி. அப்போ அந்த ஆவி வயலில் உள்ள வரும்போது சம் ஃபிரிக்ஷன் உராய்வுலாம் நடக்கும் உள்ள இதில் சரௌண்டிங்கில், அதனால சம் எனர்ஜிலாம் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் க்ளோஸ்டு சிஸ்டம் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் கேஸ் அட்லீஸ்ட் ஒன் வால் ஸோ தட் செப்பரேட் ஃப்ரம் தி அனதர் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ இதுக்கு ஒரு வால் இருக்கும், செப்பரேட்டா இருக்கும். அப்போ இதுல என்ன இருக்கும், உதாரணத்துக்கு டீ பிளாஸ்க்னு வச்சுங்க. ஸோ அதுல இருந்து டீ ஊற்றுனீங்க, டீ வெளியில வரும், உள்ள போகலாம், ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன இருக்கும், மாசம் உள்ள வர வெளியில போவோம், எனர்ஜி உள்ள வர வெளியில போகும். அந்த மாதிரி உள்ளது ஓப்பன் சிஸ்டம். ஃப்ரெண்ட்ஸ் உதாரணம் சொல்ல போனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, நல்லா சாலியா பேசுவாங்க. இவன் சாப்பாடு அவன் எடுத்து சாப்பிட்டு இருப்பான், அவனோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருப்பான், இவன் நோட்டை வச்சு அவன் எழுதிட்டு இருப்பான், அவன் நோட்டை வச்சு இவன் எழுதிட்டு இருப்பானுங்க, ஃபேன் எல்லாம் மாற்றி எழுதிக்குவாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுருவாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஓப்பன் சிஸ்டத்துக்கு உதாரணம் சொல்லலாம். எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். So this purpose is counted as a part of surrounding of the index system, the wall being permeable to at least one chemical substance as a wall radiation. So இப்போ என்ன நடக்கும், chemical reaction and thermal reaction and exchange heat energy exchange பண்றது எல்லாமே நடக்கும் இந்த ஓப்பன் சிஸ்டம்ல. ஓப்பனா ஓப்பனா இருக்கிறது. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நல்லா ஓப்பனா திறந்த மனசோட பேசுறான் பாரு, நல்லா மனசனா இருக்கான் நம்மளு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் சிஸ்டம். Such a wall as an indexed system is in thermodynamic equilibrium. அப்ப இது என்ன இருக்கும், ஒரு thermodynamic equilibrium ஆயிரும். Does not sustain a temperature difference across itself. அப்ப இங்க வந்து டெம்பரேச்சர் டிஃபரெண்டே இருக்காது. நல்லா ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, அப்ப ரெண்டு பேருக்கு இடையில டிஃபரெண்டே இருக்காது. நல்லா டீப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றோம்ல, ஒருத்தர் வசதியா இருக்கலாம், ஒருத்தர் வசதி இல்லாத கூட இருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒரு டீப் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்டே தெரியாது. இவன் ட்ரெஸ் அவன் போட்டுதான், அவன் ட்ரெஸ் அவன் போட்டுதான், அவனுக்கு எவனா எது வாங்கி வருவான், ரெண்டு பேரும் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமா தான் இருக்கும். ஓப்பன் சிஸ்டம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு தண்ணி வச்சுன்னு வச்சுக்க, ஒரு பக்கெட்ல சுடு தண்ணி இருக்கு, இன்னொரு பக்கெட்ல ஆறுன தண்ணி இருக்குன்னு வச்சுக்க. ரெண்டு தண்ணியை ஒன்னா ஊத்துறீங்க, அல்லது ரெண்டு தண்ணியை ஒன்னா ஊத்துலாம்னா ரெண்டு பக்கெட் தனித்தனியா வச்சிருக்கீங்க. ஒரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சுடு தண்ணி அதுவே ஆறி போயிடும். அந்த ஆறுன தண்ணி இது பக்கத்துல வந்துச்சு, கொஞ்சம் ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ரெண்டும் பார்த்தா ஈக்குவல் டெம்பரேச்சர் ஆயிடும். அதனால ரெண்டு தண்ணி ஒரே பக்கெட்ல ஊத்துறீங்க. அது ஓப்பன் சிஸ்டம் தான். ஸோ கொஞ்ச நேரத்துல என்ன எல்லாம் ஈக்குவல் ஆயிரும். அதாவது தெர்மல் ஈக்குலிபிரியம் டயர்ல வந்துடும். தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். தெர்மல் ஈக்குலிபிரியம் வேற, தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் வேற. தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஹீட் ரெண்டு ஒன்னா இருந்தா அதுக்கு பேர் தெர்மல் ஈக்குலிபிரியம். தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா ஹீட்டும் ஈக்குவலா இருக்கணும், எந்த மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியமா இருக்கணும், கெமிக்கல் ஈக்குலிபிரியமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுதான் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் சொல்றோம். ஸோ அந்த ஓப்பன் சிஸ்டம் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல தான் அது இருக்கும். ஸோ ஃபர்தர் மோர் தி ஸ்டேட் ஆஃப் ஏ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் டிஸ்கிரீட் பை thermodynamic state variable which may be intensive such as temperature or pressure or extensive such as entropy or internal energy. So இது எல்லாமே என்ன இருக்கும், ஒன்று ஈக்குவலாக தான் இருக்கும். ஓப்பன் சிஸ்டம் எனர்ஜி உள்ள வரும், எனர்ஜி வெளியில போவோம், மாசம் உள்ள வரும், மாசம் வெளியில போவோம். இந்த மாதிரி எல்லாம் உள்ளது தெர்மோடைனமிக் சிஸ்டம் நாம சொல்றோம். ஸோ அதர் ஒன்று எக்ஸாம்பிள் கூட போட்டிருக்கேன் ஒரு டயக்ராம். ஸோ மூணுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து ஐசோலேட்டர் சிஸ்டம். இது வேற நோட் பண்ணிக்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த சிஸ்டம் பார்த்தோம்னா
isolated, no exchange of matter, no exchange of heat. சிம்பிளா சொன்னா ரெண்டே பாயிண்ட். எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காது. ஸ்டூடெண்ட் தான் சொன்னேன், பக்கத்துல என்ன பேசவும் வேண்டாம், எந்த பொருளையும் கொடுக்க மாட்டான். ஸோ ஹீட்னா பேசவன்னு வச்சுக்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர்னா இந்த சம் திங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு வச்சுக்க. எதுவுமே பண்ண மாட்டோம், எந்த பொருளையும் கொடுக்க மாட்டோம், பேசலாம் மாட்டோம், பக்கத்தில் உள்ளவங்க. அந்த மாதிரி உள்ளது ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரௌண்டிங்கோட நோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி உள்ளதை ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இங்கே நோட்டில் இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு 3 எழுதிட்டா 3 சிஸ்டம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் தியரி எக்ஸாம் எழுதும்போது இந்த 3 சிஸ்டம்ல இருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, அல்லது க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்டான வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துன்னா க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்ங்கிறது என்ன, நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர், எந்த பொருளையும் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுக்கு கொடுக்க மாட்டோம், வாங்க மாட்டோம். நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர். கேன் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் எனர்ஜி ஒன்லி. ஆனால் பக்கத்தில் இருக்க நல்லா பேசுவோம், ஜாலியாக பேசிட்டு இருப்போம், அதை மட்டும் பண்ணுவோம். ஆனால் எந்த பொருளும் வாங்கிக்க மாட்டோம். அந்த மாதிரி உள்ளது க்ளோஸ்டு சிஸ்டம். ஒன்லி ஹீட் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எனர்ஜி இன் அண்ட் எனர்ஜி அவுட்டு. ஸோ அதில் என்ன இருக்கு, வேற எதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஓப்பன் சிஸ்டம். கேன் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர், பொருளை கொடுப்போம், பொருளை வாங்கிக்குவோம், எக்ஸ்சேஞ்ச் ஹீட் நல்லா பேசுவோம். அது வந்து ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஹீட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், மேட்டர் பொருளும் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். மாசு எனர்ஜி, மாசு வந்து உள்ள வரும், மாசு வெளியில போவோம், எனர்ஜி உள்ள வரும், எனர்ஜி உள்ள போவோம். இந்த மாதிரி உள்ளதை ஓப்பன் சிஸ்டம் சொல்றோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா 3 சிஸ்டத்துல? சார் ஓகே, இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஏன்னா பார்த்து கார்னாட் இன்ஜின்லயும் இந்த மாதிரி ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம்னு ஃபுல்லாவே இந்த பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும். ஓப்பன் சிஸ்டம்னு சொன்னா அவங்க மைண்டுக்கு இது வந்துடும், நான் வந்துடணும். பின்னாடி இனிமே வேற கிளாஸ்ல என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், இந்த வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்டை சொல்லும் போதே உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்துடும், இந்த டேபிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். என்னால் இப்போ எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க, நோட்ல எழுதிட்டீங்களா? இது வரைக்கும் சொன்னது எது எழுதலாம் பரவாயில்ல, இந்த டேபிளை நோட் பண்ணிக்க. இந்த டேபிள் உங்க நோட்ல இருந்தாலும் அந்த ஒரே பேஜ்ல இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டயக்ராம் கூட அந்த மாதிரி போடணும் போட்டீங்க. இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள் கூட எழுதி வச்சிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக் சிஸ்டத்துல தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் ஒன் விச் கேன் describe terms of thermodynamic coordinates. So thermodynamic systemத்தை describe பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா, விளக்கணும்னா thermodynamics coordinates பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்துருது, டெம்பரேச்சர்னால இயக்கமும் வந்துருது, அது மூவ்மெண்ட் ரெண்டுமே வந்துருது. ஸோ அந்த டெம்பரேச்சர்னால ஒரு பொருள் இயங்குதுன்னா அதுக்கு சம் கோஆர்டினேட், அதுல சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதான் என்ன சொல்றோம்னா தெர்மோடைனமிக் கோஆர்டினேட்னு சொல்றோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தெர்மோடைனமிக்ஸ் கோஆர்டினேட் எது, 2 மார்க்ல கூட வரலாம். So the coordinate of thermodynamic system can specified by any pair of quantities. So இது வந்து ஒரு pair of quantities நாம இண்டிகேட் பண்றோம். இது ஒன்னோட ஒன்னு ரிலேட் பண்றது. So thermodynamic coordinateங்கிறது என்னன்னா pressure, volume, temperature and entropy. Pressure Pங்கிற லெட்டரால சொல்லுவோம், வால்யூம்ங்கிற Vங்கிற லெட்டர், டெம்பரேச்சர் Tங்கிற லெட்டரால சொல்லுவோம், அண்ட் என்ட்ரோபிங்கிறத Sங்கிற லெட்டரால சொல்லுவோம். ஸோ இது 4 தான் தெர்மோடைனமிக்ஸ் கோஆர்டினேட். ஒன்னோட ஒன்று ரிலேட் உண்டு. ஒரு பொருள் ஹீட் ஆகுதுன்னா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு பலூன் இருக்கு, பலூன்ல நல்லா ஏர் காற்று நல்லா ஊதிட்டீங்க, ஊதிட்டு போய் வெயில்ல போய் பலூன் வச்சு நிக்கிறீங்க. என்ன அது பலூனு?
பலூன் ஊதி வெயில்ல மதிய நேரம் 12 மணி வெயில்ல போய் பலூன் வச்சுட்டு வெயில் நின்னீங்கன்னா பலூன் என்ன ஆகும்? காத்து லீக் ஆக ஆரம்பிக்கும் சார். காத்து லீக் ஆகாம வெடிக்குமா? வெடிக்கும் சார். எதனால வெடிக்குது? ஹீட் அதிகமா இருக்கனால சார். ஹீட் அதிகமா இருக்கனால வெடிக்குதா? ஹீட் அதிகமானால மட்டும்தான் வெடிக்குதா? வேற ஹீட் அதிகமானால என்ன நடக்குது? ஹீட்னால வெடிக்குது. ஆன்சர் கரெக்ட் தான். ஹீட் அதிகமாகும் போது உள்ள என்ன நடக்குது? பிரஷர் அதிகமாகும். பிரஷர் அதிகமாகுது. பிரஷர் அதிகமாகுது. ஸோ ஏர் மாலிகுல் இருக்கு, உள்ள ஏர் இருக்கு. ஹீட் அதிகமாகும் போது ஏர் மாலிகுல் என்ன பண்ணும்? விரிவடையும். காற்று வெப்பம் அதிகரிச்சா காற்று விரிவடையும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப அந்த பலூன் உள்ள ஏர் என்ன ஆகுது? விரிவடையுது. விரிவடையும் போது அங்க உள்ள வந்து பிரஷர் அதிகமாகுது. பிரஷர் அதிகமாகிற டைம் வால்யூம் அதிகமாகுது. எதனால? டெம்பரேச்சர் அதிகமானால இது ரெண்டுமே அதிகமாகுது. அதே டைம் என்ட்ரோபியும் வேரி ஆகும். ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆன ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த 4 குவான்டிட்டியில ஒரு குவான்டிட்டி மாறினாலும் அதை பேஸ் பண்ணி அதர் குவான்டிட்டி மாறும். ப்ரெஷர் மாறும், வால்யூம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ அதனால தான் பலூன் வெடிக்குது. ப்ரெஷர் அதிகமாகி இதாகுது. அதே பலூன் வெடிக்காத ரெக்கார்ட் இருக்கு. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன், வேணா வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் செஞ்சு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதே பலூன் வாங்கிக்கோ. பலூன் ஓதுறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்? வீட்டுல தண்ணி இருக்கும், ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை பலூனுக்குள்ள ஊத்தி 1/2 டம்ளர் தண்ணியை பலூன்ல ஊத்திட்டு அதுக்கப்புறம் பலூன் ஊது ஃபுல்லா ஏற ஊதிட்டு நூலை போட்டு கட்டிட்டு போய் வெயில் வை. எவ்வளவு நேரம் ஆச்சுனாலும் வெடிக்காது. அப்படி இல்லை வெயில் வைக்கிற கூட எனக்கு டைம் இல்லை, வெயில போட நானும் வெயில் நிற்கிறேன் நினைச்சீங்கன்னா உங்க அடுப்புல வச்சு காய்ச்சி 2 எக்ஸ்பெரிமெண்ட் செய். பேரண்ட்ஸ் இருந்தா வீடியோ எடுக்க சொல்லு. எல்லாத்துக்குமே ஹோம்ஒர்க் நான் தரேன். அதை எல்லாருமே இந்த வீடியோ எடுத்து நீங்க எல்லாம் அனுப்பிக்கூட நான் யூடியூப்ல கூட போட்டு உங்களுக்கு பப்ளிஷ் பண்றேன். 2 பலூன் வாங்கிக்கிங்க. ஒரு பலூனை தண்ணியை ஊத்தாத, நீங்க நார்மலா எப்பவும் ஊதுற மாதிரி ஊதிட்டு ஒன்னு அடுப்புல வைங்க அல்லது வெயில்ல வைங்க, வெடிச்சிடும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான். இன்னொரு பலூன் என்ன பண்றீங்க? ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. உங்க பலூனோட சைஸ் பார்த்துக்கோ. ஒரு கால்வாசி அந்த பலூனோட கொள்ளளவு தெரியும் எவ்வளவு இருக்குன்னு. அதுல ஒரு கால்வாசி அளவுக்கு ஒரு 1/2 டம்ளரோ அல்லது 1/4 டம்ளரோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பலூன் ஊதும் போது திரும்ப வெயில் அடுப்புல வச்சுட்டு என்ன நடக்குன்னு பார்த்து அந்த பலூன் வெடிக்காது. ஏன்னா அந்த ஹீட்டு ஃபுல்லா அந்த வாட்டரே அந்த ஹீட்டை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுது. அந்த வாட்டர் ஹீட் அப்சர்வ் பண்றதுனால உள்ள ஏர் வந்து எவாபரேட் ஆகல. எவாபரேட் ஆகனால பிரஷரும் மாறல, வால்யூம் மாறல. ஸோ அதனால அந்த பலூன் வெடிக்காது. வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ தி தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் engineering of gas, vapor, steam, mixture of gas line vapor and air, ammonia vapor and its liquid. ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இன்ஜினியரிங்ல பார்த்தா எதுல எல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா கேஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. வேப்பர், ஸ்டீம் நீராவி, மிக்சர் ஆஃப் கேஸ் லைன்ஸ். ஸோ கேஸ் லிக்யூடு ரெண்டும் மிக்சர் ஆகிறது வேப்பர், அம்மோனியா வேப்பர் லிக்யூடு. இது எல்லாமே பார்த்தோன்னா தெர்மோடைனமிக் இன்ஜினியரிங்ல ஒர்க் ஆகுது. தெர்மோடைனமிக் சிஸ்டம்ல இதை பேஸ் பண்ணி தான் ஒன்று. அந்த இடத்துல கேஸ் இருக்கும். இப்போ பைக்கில் பார்த்தோன்னா ஆயில் ஊற்றணும், அப்போ நான் அது லிக்யூட் வந்துடுது. ஸோ கேஸ் ஆயில் மிக்ஸ் ஆகி இருக்கலாம், ஸ்டீம் நீராவினால இறங்கலாம். இந்த மாதிரிலாம் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ இன் பிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் இன்க்ளூட் besides the above system like switched wire, thermocouple, magnetic material, electrical conduction, electrical cell, solids and surface of fluid. ஸோ தெர்மோகப்பிள்னு படிச்சிருப்பீங்க. ஸ்விட்ச்டு ஒயருங்கிறது பார்த்தோம்னா நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன் அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், அதெல்லாம் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் உள்ள இருக்கு. அயன் பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணினா ஒரு 1000 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ஒயர் தான் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் தான் உள்ள இருக்கு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் அப்ளை பண்ணும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம்
அந்த ஸ்விட்ச்டு ஒயரை நான் பிசிக்ஸ் கான்செப்ட்ல யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தெர்மோ கப்புள் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, தெர்மோ கப்புள் படிச்சிருப்பீங்க. அது பெல்டியர் எபெட், தாம்சன் எபெட், ஜூல் தாம்சன் எபெட்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ டெம்பரேச்சரை வேரி பண்ணால் அதனால கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகும், அல்லது கரண்ட்டை வேரி பண்ணால் ஒரு சைடு கூலிங் ஆகும், ஒரு சைடு ஹீட் ஆகும், அதுவும் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தெர்மோ கப்புள். அதே மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ மேக்னெட்டு டெம்பரேச்சர் மாறும்போது மேக்னெட்டோட மேக்னெட்டிக் வேல்யூ மாறும், அந்த காந்தப்புலம் வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்சர், நம்ம டீப் சைட் பல்பில் இருக்க கண்டென்சர் கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். அது டெம்பரேச்சர் மாறும்போது சம் பிஹேவியர் மாறுது. எலக்ட்ரிக்கல் செல்லு, பேட்டரி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம். சாலிட் அண்ட் சர்ஃபேஸ் ஃபிலிம், ஸோ போட்டோ ஷீட்டு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதெல்லாம் பிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. So when we examine the thermodynamic system, we ignore the different behavior from place to place inside of the system a given moment. So அப்ப என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனோட பிஹேவியர் மாறுது தெர்மோடைனமிக்ஸ்ல. இப்போ நாம இங்க ஒர்க் ஆகுறது அதே மாதிரி அங்கே ஒர்க் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சமைக்கிறதே வச்சுக்கும். நம்ம வீட்டில் இங்கே வந்து நம்ம திருச்சியில் இப்போ காலேஜில் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அங்கே ஒரு 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 கிலோ அரிசி போட்டு சமைக்கிறதா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா, இதே நம்ம ஊட்டிக்கு போய் சமைச்சோம்னா அதே 1/2 மணி நேரத்தில் சமைக்க முடியும். அங்கே என்ன டைம் அதிகமாகும், ஏன்னா அங்கே வந்து கூலிங்காக இருக்கு, அங்கே ப்ரெஷர் வேரி ஆகுது. ஸோ அதனால தான் தெர்மோடைனமிக் சிஸ்டம் என்னன்னா, டிஃப்ரெண்ட் பிஹேவியர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அதனோட பிஹேவியர் மாறுது, ஏன்னா அதனோட ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் மாறுறதுனால. ஸோ இன் அதர் வே we concentrate on macroscopic properties of system, which are the average of microscopic properties of all molecule or entire system. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இதில் கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும்னு வச்சுக்க. ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கும் போது என்ன இருக்கு, கீழே அடுப்பு வச்சு சூடு பண்றோம்னு வச்சு, கீழே ஸ்டவ் வச்சு சூடு பண்றோம், அது ஃபுல்லா தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி இருக்குல்ல, அதுல என்ன நடக்குது, இப்ப இந்த தண்ணி வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாம் ஒன்னா மாறினாலும், அப்ப இதுல இங்க என்ன நடக்குன்னா, கீழ இருந்து ஹீட் வரும்போது ஸோ இங்க என்ன வருது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு எரியிற இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இடத்துல இந்த இடத்துல ஹீட் அதிகமா இருக்கும். மேலே கை வச்சு பார்த்தோம்னா ஹீட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு 5 டிகிரி டிஃபரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சிஸ்டம் ஃபுல்லாவே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா, மைக்ரோஸ்கோபி ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். மைக்ரோஸ்கோப்பின்னா என்ன இருக்கு, அந்த மாலிகுல் ஆர் ஆட்டம், இந்த இடத்துல உள்ள மாலிகுலோட ஆவரேஜ் ஹீட் எவ்வளோ, இங்கே ஆவரேஜ் ஹீட் எவ்வளோ, இங்கே ஆவரேஜ் ஹீட் எவ்வளோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸுக்கு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணிட்டு இது எல்லாத்தோட டோட்டல் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணால் அதுதான் என்டையர் சிஸ்டத்தோடைய அதனுடைய டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுறோம். So any thermodynamic system is therefore treated as a continuum heat that the same behavior everywhere inside. We assume the system is equilibrium. So அதனால அந்த இதை என்ன பண்றோம், ஒரு கண்டினியூவா அதனோட பிஹேவியர் ஒர்க் ஆகுது. அதனோட சிஸ்டத்தை எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம், சிஸ்டம் இஸ் ஈக்லிபிரியம்னு அசியூம் பண்ணிக்கிறோம். வெரி அக்யூரேட்டா இந்த தண்ணி ஃபுல்லா ஒரே டெம்பரேச்சரா இல்லாத இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி சென்டரா மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம், இங்க ஒன்று இருக்கலாம். இருந்தாலும் நம்ம அசீவ் பண்றது என்னன்னா ஈக்லிபிரியம்னு சொல்லிக்கிறோம். எல்லாத்துலயும் கொஞ்ச நேரம் நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், கொஞ்ச நேரத்துல ஈக்லிபிரியம் ஆயிரும். அதனால அந்த சிஸ்டமின் ஈக்லிபிரியம் பெர்சன்ட் சொல்றோம். ஈக்லிபிரியம்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி உள்ளது, ஒரே டெம்பரேச்சர்ல இருந்தாலும் அது பேர் ஈக்லிபிரியம். So when we studied a mechanical system, we focused on the
force and torque on the system and their balance dictate the mechanical equilibrium of the system. அதே டைம் அது என்ன பண்றோம், மெக்கானிக்கலாக ஈக்குலிபிரியம் இருக்குன்னு வசியம் பண்ணிக்கணும். அதுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது. ஃபோர்ஸ் இருந்தாலும் என்ன ஆகிடும், எல்லாம் பேலன்ஸ் ஆகி மூவ் ஆகாது. அதாவது அடுப்பு எரியும் போது பார்த்தோம்னா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கும். கொதிக்கும் போது பார்த்தோன்னா கீழே இருந்து மேலே அந்த ஆவி வந்துகிட்டு இருக்கும். கொதிக்கும் போது தண்ணியே பார்த்தோம்னா கீழே இருந்து மேலே வரும். தண்ணி கொதிக்கும் போது பார்த்துருப்பீங்க, அந்த வாட்டரே மேலே வந்து கீழே விழுகும். ஸோ சம் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இருந்தாலும் என்னன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் வரும்போது என்ன இருக்கும், மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு கன்சிடரேஷன் பண்ணிக்கணும். எப்ப தெர்மல் ஈக்குலிபிரியம் ஆகும்போது அது டைம் அது மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியமா ஆயிரும். இன் a similar way we should examine the heat transfer between thermodynamic system, its environment or between different parts of the system, and this balance should be discrete thermal equilibrium. நீ சூடு பண்ணி வச்சோம்னால என்ன இருக்கும், கொஞ்ச நேரம் தான் நம்ம பண்ணிருக்கீங்க ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சீங்கன்னா ஒரு மணி நேரம் தண்ணி சூடா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டே இருக்காது. அப்ப என்ன இருக்கும், என்விரான்மெண்டோட ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. தெர்மோடைனமிக் சிஸ்டத்துல இருந்து என்விரான்மெண்டலுக்கு ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்விரான்மெண்ட்டுக்கும் அந்த தெர்மோடைனமிக் சிஸ்டமும் ரெண்டு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அது என்ன ஆயிடுது, ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்தது. அதான் தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்றோம். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஹீட்டே எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த பொருள் இருந்து ஹீட் வெளியிலையும் போகக்கூடாது, வெளியில இருந்து ஹீட்டை உள்ள வரக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா போகாது. அதுக்கு நிறைய ஈக்குவல் சொல்லலாம் ஈக்குலிபிரியத்துக்கு. ஸோ இப்போ வாட்டர் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு மேட்டும் பள்ளம் இருந்துச்சுன்னா மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி வரும். எவ்வளவு நேரம் வரும், ரெண்டுனோட தண்ணியோட அளவும் ஈக்குவலா வர்ற வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இப்போ மேலோட மேட்டில் உள்ள தண்ணியோட லெவலும் பள்ளத்தில் உள்ள தண்ணி லெவலும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேட்ல இருந்து பள்ளத்துக்கு தண்ணி வராது. ஒரு பலூன்லயே காத்து ஊதுறோம், காத்து ஓப்பன் பண்ணா எவ்வளவு காத்து உள்ள வரும், வெளியில போவோம். அட்மாஸ்பியர் பிரஷருக்கு ஈக்குவல் பிரஷர் பலூனுக்குள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் பலூன்ல காத்து வெளியில போவாது. காத்து ஃபுல்லா வெளியில போயிட்டா பலூனுக்குள்ள ஏற எல்லின்னு கிடையாது, பலூனுக்குள்ள ஏர் இருக்கு. எவ்வளவு இருக்கு, அட்மாஸ்பியர் பிரஷர் எவ்வளவோ அந்த பிரஷருக்கு ஈக்குவலான பிரஷர் அளவுக்கு பலூனுக்குள்ள ஏர் இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டா ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு டிஸ்கிரீட்டா போயிட்டு ரெண்டு டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆயிட்டா அது தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்றோம். So intuitively such a balance reached the temperature because a same for different object. So part of system thermal conduct by the net heat transfer over time becomes zero. So ரெண்டு பொருள் தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கு. எப்ப தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லணும்னா இதுல இருந்து அதுக்கு போறக்கூடிய ஹீட் ஜீரோ, அல்லது அதுல இருந்து போறக்கூடிய ஹீட் இதுக்கு ஜீரோனா அப்பதான் தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். இன்னும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்பெல்லாம் செலவு பண்றது உங்க அப்பா உங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்க அப்பா உங்களுக்கு காசு தர மாட்டார், நீங்களும் உங்க அப்பாவை காசு தர மாட்டீங்க. ஈக்குலிபிரியம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அர்த்தம். இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு எங்க அப்பா டயர்ட் ஆகி ரிட்டையர்ட் ஆயிடுவாரு, அப்ப நீங்க உங்க அப்பாவை காசு தருவீங்க. ரெண்டு யாருக்கும் எதுவுமே தெரியலனா அப்ப ஈக்குலிபிரியம் ஈக்குவலா இருக்கான. அது ஈக்குவல்னா அர்த்தம் ரெண்டுமே சேம், அதுதான் ஈக்குலிபிரியம். சோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல என்ன நடக்கும், நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஓவர் தி டைம் பிகாஸ் ஜீரோ. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஜீரோவா இருந்தாதான் அதுக்கு பேர் ஈக்குலிபிரியம். ரெண்டு ஈக்குவல் இருந்தா இதுல இருந்து அதுக்கு போகாது, அதுல இருந்து இதுக்கு போகாது. ரெண்டு வாட்டர் லெவல் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுல உள்ள தண்ணி அதுக்கு போகாது, அதுல உள்ள தண்ணி இதுக்கு வராது, அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. அதே மாதிரிதான் ஹீட். ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி மிக்ஸ் பண்றீங்கன்னா என்ன இருக்கும், ஹீட் ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டா இந்த தண்ணியில் உள்ள ஹீட் அதுக்கு போகாது, அந்த தண்ணியில இருந்து ஹீட் எதுக்கு வராது. ஸோ ரெண்டு ஈக்குவலா சேமா வரதான் தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்றோம். தெர்மல் ஈக்குலிபிரியம் வேற, தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குலிபிரியம் வேற. So the thermodynamic system may comprise several phases
such as ice, liquid, water and vapor with a mutual thermodynamic equilibrium mutually unseparate by the wall. So இப்போ ஒரு தண்ணி எடுத்துட்டோம்னா தண்ணி கூலிங் பண்ண ஆயிரும் ஐஸா மாறிடும். அதே தண்ணியை ஹீட் பண்ணா வாட்டர் வேப்பர் ஆயும் திரும்ப கேஸா மாறிடும். ஸோ இந்த மாதிரி அது ஃபுல்லாவே என்ன இருக்கும் ஒரு ஈக்குலிபிரியம் போட்டுரும். இப்போ தண்ணி கூலிங் பண்ணா என்ன இருக்கும் எல்லா தண்ணியுமே ஐஸா மாறிடும். பாதி தண்ணி ஐஸு பாதி தண்ணி லிக்விடா இருக்காது. ஹீட் பண்ணா எல்லா தண்ணியுமே ஆவியே போயிடும். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஈக்குலிபிரியம் இருக்கும். இட் கேஸ் பீன் it may be homogeneous the system is regarded as simple. Homogeneous na homo na என்ன சொல்லுவோம் ஒண்ணுன்னு சொல்லுவோம். ஒரே சிஸ்டம் homogeneous system சொல்றோம். A compound thermodynamic system may compress a several simple thermodynamic subsystem mutually separate one or several walls define a respective permeability. காம்பவுண்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம் என்ன சொல்லுவோம்னா அது என்ன இருக்கும் ரெண்டு இதை மிக்ஸ் பண்றோம் மூணு இதை மிக்ஸ் பண்றோம்னு வச்சு தண்ணி வாட்டர் இருக்கு வாட்டரோட ஒரு ஆயில் மிக்ஸ் பண்றோம் ஒரு மண்ணெண்ணெயோ அல்லது என்ன விளக்கெண்ணெய் ஏதோ ஒரு ஆயில் மிக்ஸ் பண்றோம் ரெண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம் அப்ப தண்ணி மட்டும் ஐஸா மாறிடும் ஆயில் மாறாது எல்லாம் ஹீட் பண்றோம் தண்ணி மட்டும் ஆவியா போவோம் அந்த ஆயில் அப்படியே இருக்கும் ஏன்னா இதனோட டெம்பரேச்சர் வேறையா இருக்கும் அதனோட இது வேறையா இருக்கும் அந்த மாதிரி உள்ள சிஸ்டம் காம்பவுண்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அதாவது சிம்பிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தா ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஆஃப்டன் கன்வீனியன்ட் டு கன்சிடர் ஏ சச் காம்பவுண்ட் சிஸ்டம் இனிஷியலி ஐசோலேட்டட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். அப்போ இனிஷியலாக பார்த்தோம்னா அது என்ன இருக்குன்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமா இருக்கும். Effect by a thermodynamic operation of increase of some inter subsystem called permeability to initiate the transient thermodynamic process so as to generate a final new state of thermodynamic equilibrium. So இந்த மாதிரி some state மாறினாலும் ஃபைனலா என்ன ஆயிரும் அது வந்து ஒரு thermodynamic equilibrium ஸ்டேட்டுக்கு இந்த இது வந்துடும். Okay, thank you. Remaining on the next class, நாளைக்கு பார்க்கலாம்.